தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அது குறித்து நேற்று என்ன நடந்தது என்பதை அவர் மிக விவரமாகவே தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பிலே விளக்கியிருக்கிறார். எனவே நாங்களும் அந்த அவையிலே இடம்பெற்றிருந்தோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை முற்றிலும் அப்படியே வழிமொழியக்கூடிய வகையில் நான் இருக்கிறேன். காரணம், நாங்கள் அனைவருமே அந்த சட்டமன்றத்தில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். எனவே எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் குறிப்பிட்டதை தவிர கூடுதலாக சொல்வது எதுவும் இல்லை. அது ஒரு விபத்து என்ற வகையில் இருந்தாலும் இந்த ஒரு துன்பியல் நிகழ்வாக துயரச்சமாக அமைந்திருக்கிறது. இத்தகைய நிகழ்வுகள் இந்த காலத்திலும் அமைந்துவிடக்கூடாது. லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய சட்டத்தினுடைய அமலாக்கங்களை சிறப்பாக செய்யக்கூடிய துறைகள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தொழிலாளர் நலத்துறை அது குறித்த உரிய நடவடிக்கைகளை மிக கடுமையாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சென்னைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணுன்றது நம்மளுடைய முக்கியமான இந்த அரசு அதுக்கான எந்த விதமான இந்த அரசை பொறுத்தமட்டில் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை என்பதுதான் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்பதை அந்த அரசிலே அமைச்சராகக்கூடிய ஒருவரே அதை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அது தேவையான ஒரு திட்டம் என்கின்ற காரணத்தினால்தான் கடகாட்சியிலே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்றால் நாட்டிற்கான இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் அத்தியாவசியமானவை என்று உணர்ந்துதான் அப்போது அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அமைந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அதில் அவர்கள் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் அந்த நிலைப்பாடுதான் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா அல்லவா என்பதை போக போக நாம் பண்ணுவோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.